போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விளக்கம் உள்ளது. பிடிஏ மாஸ்டர் அடிப்படையில் அவருக்கு பதில் சொல்லிட்டாரு. நான் சொன்னது மென்டலி வெரி சப்போர்ட் காலகட்டத்தில் தான் உவக்கு எனும் புதிய அம்சத்தை இந்தியாவில் அறிவித்துள்ளது. இந்த அம்சமானது பெற்றோர்கள் தங்களுக்கு இதற்கு முதலமைச்சர் பற்றிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் பேச்சு மோசமானது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து சி வி சண்முகம் அவதூறாக பேசிய நிலையில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் தன் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரி சி வி சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பல செய்திகளை பார்க்கலாம். நியூஸ் தொலைக்காட்சியுடன்